ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கந்த சஷ்டி அன்னைக்கு எங்களுக்கு என்ன அற்புதம் நடந்துச்சு அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். நாங்கள் வந்து எவ்ரி மந்த்து பார்த்திங்கன்னா தலைவனை பார்க்கறதுக்கு மருதமலைக்கு போயிடுவோம். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக எங்களால் போக முடியாத சுச்சுவேஷன் அப்படிங்கிறனால எங்களால் போக முடியலை. ஸோ நாங்கள் இந்த வாரம் நம்ம போகலாம், 5ஆம் தேதி 5/7/2026 போகலாம் அப்படிங்கிற மாதிரி கேஷுவலாக தான் நாங்கள் கிளம்புனோம். கிளம்பி போயிட்டுருக்கும் போச்சுலேயே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சஷ்டி அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியவே தெரியாது. அன்றைக்கி கேலண்டரே பார்க்கல, சஷ்டிங்கிறதே தெரியாது. அங்கே போனால் செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. போயிட்டு நாங்கள் வண்டியெல்லாம் வந்து பார்க் பண்ணிவிட்டு தலைவனை பார்க்கறதுக்கு மேலே போயிட்டு இருந்தோம். அந்த சரௌண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நல்ல பச்சை பச்சைன்னு இருந்தது. எனக்கு கொஞ்ச நாளாகவே கோயம்புத்தூரில் மழை இருந்துறதுனால நல்ல பசுமையாக இருந்துச்சு. அன்றைக்குமே சண்டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை வர மாதிரி தான் இருந்துச்சு. நான் கடவுளை வேண்டிட்டு தான் போனேன். கடவுளே நம்ம உன்னை பார்த்துட்டு வீட்டுக்கு போகிற வரைக்கும் மழை வரக்கூடாது அப்படின்னு தான் நினச்சேன். ஏன்னா நம்ம குழந்தையோட போகிறதுனால ரெயின் கோட்டும் எடுத்துகிட்டு போகலை. அதனால் போயிட்டு வரது வரைக்கும் மழை வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் வேண்டிக்கிட்டு போயிட்டே இருந்தேன். அங்கே போயிட்டு ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. ஏன்னா அன்றைக்கி சஷ்டி அப்படிங்கிறதுனால ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. நேராக போய் அந்த ராஜகோபுரத்தை பார்த்துட்டு நேராக உள்ளே போயிட்டு அப்படியே 5 முகத்தான், அதாவது நம்ம தலைவனோட அண்ணனை தரிசிச்சுட்டு அப்படியே ஸ்பெஷல் தரிசனத்துக்கு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸ்பெஷல்லையே பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு 3 to 4 லைன் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இந்த டைம் பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌடு அப்படிங்கிறதுனால வந்து ஒரு 6 லைன்கிட்ட இருந்துச்சு. நாங்கள் வந்து ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3ஆவது லைன் போச்சுனால நல்லபடியாக 19:50 ஆயிடுச்சு. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாலங்காரத்துக்காண்டி வேலுக்கு நாங்கள் கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5ஆவது லைனில் வந்து கூர்மையாக வைக்கக்கூடாது அப்படின்னு முருகரை விட முருகர் சிலையை விட என்னோட வீட்டில் வச்சிருந்த வேல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆக்சுவலி அவர் நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த வேல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால அந்த பெரிய வேலுக்கு மட்டும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆவது லைன் முழுசாவே வந்து நிறைய தெரியாமல் நம்ம வேலுக்கு வந்து நாங்கள் சந்தனம் சாட்டியிருக்கோம். ஏன்னா நீங்களும் உங்க வீட்டில் யாராவது கூர்மையான வேல் இருந்தால் இதையே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. இது வரைக்கும் நம்ம முருகன் வந்து இந்த பயப்பட குறையுமே வைக்கல. எப்படி வாழ்க்கையில வந்து முருகனை நம்பினவங்க கைவிடவே பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து முருகனை நம்புங்க, எதையும் குறையவே கிடையாது. முதல்ல வந்து எப்படினாலும் வந்து கடவுளே நம்ம சோதிப்பாரு, ஒரு நம்மளை கைவிட மாட்டாரு. கடவுளை நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். இருந்தாலும் அவர் ரொம்ப பதட்டமாக இருந்தார். ஏன்னா கிட்டத்தட்ட நாங்கள் உள்ளே போய் ஒரு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. வண்டியிலே கீயை வச்சுட்டு வந்துட்டேன், இருக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஃபியர்னஸ் அவருக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நாங்கள் வந்து அதுக்கப்புறம் இல்லை வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, என்றைக்குமே வந்து நம்ம கடவுள் வந்து நம்மளை ஒரு கிலோமே வந்து கைவிட மாட்டார், சோதிப்பார், ஆனால் ஒரு கிலோ கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா இதில் வேறு என்னென்னா, நீ எனக்கு பூஜை போடுறேன்னு சொல்லிட்டு நீ என் சந்நிதிக்கு வரல அப்படின்னு கோச்சிக்கிட்டாரோ அப்படின்னு எனக்கு மைண்டில் நிறைய தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் தலைவர் நம்மகிட்ட கோபப்பட மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. எப்போவுமே எந்த சுச்சுவேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா நான் முருகனை மட்டும்தான் நம்புவேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரருக்கு சில நேரம் வேலை இல்லாத டைம்லலாம் வந்து நான் கடவுள்கிட்ட சண்டை போட்டுட்டு தான் போவேன். இன்றைக்கி எனக்கு தெரியாது, இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்டுக்கு வேலை வரணும், நீ தான் வேலை தொழில் ஏதோ ஒரு இதில் வந்து எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும், அவருக்கு வேலை வரணும், நான் யார்கிட்டையும் வந்து கடனில் கையேந்தக்கூடாது அப்படின்னு தான் நான் எப்போவுமே நினைப்பேன். கடவுள்கிட்டையுமே நான் அதை தான் வேண்டுவேன். எனக்கு அவ்வளோ வேணும் இவ்வளோ வேணும்லாம் ஒரு கிலோமே நான் எப்போவுமே வேண்டுறது கிடையாது. எனக்கு வேலையை கொடு, என் ஹஸ்பண்டுக்கு வேலையை கொடு, அதுலேருந்து அந்த உழைக்கிற காசு எனக்கு வந்தால் போதும் அப்படின்னு தான் எப்போவுமே நான் கடவுள்கிட்ட வேண்டுறது. அது ஒரே ஒரு விஷயந்தான். அதனால் எப்போவுமே வந்து எனக்கு கோவம் இருந்துச்சுனாக்கி வந்து நான் அவரை ரொம்ப திட்டுவேன். நீ வந்து என்னை ரொம்ப சோதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப திட்டுவேன். என் ஹஸ்பண்டுக்குமே வேலை இல்லாத நேரத்தில் வந்து எனக்கு தெரியாது, எனக்கு இன்றைக்கி வேலை வந்து தான் ஆகணும், என்ன பண்ணுது எனக்கு தெரியாது அப்படின்னு எப்போவுமே அவர்கிட்ட நாங்கள் ஃபைட் பண்ணிட்டு தான் போவோம். கண்டிப்பாக அன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு வழியில் வந்து எங்களுக்கு வேலை அரேஞ்ச் ஆயிரும். ஏன்னா எங்கள் வீட்டுக்கார வந்து ஏசி டெக்னீஷியனுங்கிறதுனால இந்த கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏப்ரல் மே அந்த ரேஞ்சில் மட்டும்தான் வேலை இருக்கும். மற்ற டைம்லலாம் பார்த்திங்கன்னா பெருசாக வேலைலாம் ஒன்றும் இருக்காது. ஸோ அந்த டைமில் ரொம்ப ரேராக கொஞ்சம் ஃபினான்ஷியலாக வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ட்ரபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க பட்சத்துலலாம் எங்களுக்கு வந்து முருகன் வந்து நிறைய கை கொடுத்துருக்காரு. எந்த ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்லேயும் நான் அவர்கிட்ட ஃபைட் பண்ணதாக இருந்தாலும் சரி, என்ன கோபமாக இருந்தாலும் சரி, என்ன கேட்டாலுமே இது வரைக்கும் எங்களுக்கு கடவுள் நல்லபடியாக தான் கொடுத்துருக்காரு. எந்த குறைவு இல்லாமல் வச்சுருக்காரு.
நாங்கள் இந்த கோயம்புத்தூருக்கு வந்து கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆகுது. இந்த 6 வருஷத்தில் நாங்கள் இந்த கோயம்புத்தூருக்கு ஆரம்பிச்சில் இருக்க சுச்சுவேஷனை விட இப்போ இருக்க சுச்சுவேஷனை பல மடங்கு நாங்கள் நல்லா தான் இருக்கோம். இந்த மருதமலை முருகனோட அருளில் நாங்கள் இப்போ வரைக்கும் நாங்கள் நல்லா தான் இருக்கோம். எந்த குறையுமே கிடையாது. எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஹெல்த் இஷ்யூவோட இப்போ கிட்டத்தட்ட ஒரு 70-80% எனக்கு நல்லாவே ரெக்கவர் ஆகிருக்கு. எனக்கு மெடிசின்ஸ்க்கே பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 அந்த மாதிரி ரேஞ்சில் செலவாகும். இப்போலாம் அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லை. இவ்வளோத்துக்கு காரணம் என்னென்னா, ஒவ்வொரு டைமும் வந்து கடவுள்கிட்ட கேட்பேன், எனக்கு எந்த நோய் நொடி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தை கொடு அப்படின்னு தான் கேட்பேன். லாஸ்ட்டாக வந்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னே நாங்கள் ஊருக்கு போயிருக்கோம். இல்லை திருச்செந்தூர் முருகன்ட்டு நான் அதை முறையிட்டு வந்தேன். அடுத்த டைம் ஒன்று பார்க்க ஆரம்பிச்சில எனக்கு எந்த ஹெல்த் இஷ்யூவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் எதுவுமே வந்தது கிடையாது. மேக்ஸிமம் இந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்கவங்களெலாம் மலையேறவே முடியாது. ஏன்னா நான் போன வருஷம் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து மருதமலைக்கு தைப்பூசத்துக்கு மாலை போட்டிருந்தேன். அப்போவுமே எனக்கு கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்தது. வீசிங் ப்ராப்ளம்லாம் ஹெவியாக தான் இருந்துச்சு. உன் சந்நிதிக்கு வரேன், நீ கண்டிப்பாக என்னை கைவிட்டுறாதே, எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் மலையேறினேன். நல்லபடியாக போயிட்டு வந்தேன். அதே மாதிரி நீங்கள் வந்து முருகனை நம்புங்க. எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் அவர் உங்களை சீரோட சிறப்போடையுமே வச்சுருப்பார். அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க. அதுதான் என்னோட வேண்டுகோள். பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து நாங்கள் மருதமலைக்கு போயிருந்தாலும் உள்ளே போயிட்டு சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்து பார்க்குறோம். எங்கள் வீட்டுக்காரர் கடற்கடன்னு ஓடினார். ஓடிட்டு போய் பைக்கிட்ட பார்க்க முடிச்சுன்னா எங்கள் பைக்குக்கு பக்கத்தில் ஒரு பர்சன் அவங்களும் பைக் நிறுத்தியிருக்காங்க. அவங்க எதுக்காக வெயிட் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. தம்பி நீங்கள் பைக்கு விட முச்சில் கீயை வச்சுட்டு போனீங்க, இப்போ தான் 2 மணி நேரம் கழித்து வரீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் வந்து கீ எடுத்துகிட்டு அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருந்தோம். எனக்கு இதில் என்னென்னா, எவ்வளோ க்ரௌடு அன்றைக்கி வந்து மேபி எனக்கு கீ மிஸ் ஆகிருக்கலாம், இல்லை பைக்கு கூட மிஸ் ஆகிருக்கலாம். அந்த இடத்துல முருகனே வந்து அந்த பர்சனை நின்று அந்த வண்டியை காத்தரல மாதிரி தான் எனக்கு அன்றைக்கி ஃபீல் ஆச்சு. என்றைக்குமே வந்து முருகனை நம்பினவங்க ஒரு கிழமே வந்து கைவிடப்பட மாட்டாங்க. அந்த நிகழ்ச்சி வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எப்போவுமே எங்கள் வீட்டுக்காரர் வந்து மருதமலைக்கு வந்து புளியோதரை திங்கிறதுக்கு தான் வருவார். எப்போ முதல்ல புளியோதரை நம்மலாம் 1 வாங்கினா ஒரு 2 வாங்கி சாப்பிடுவார். நாங்கள் அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து அங்கே போய் சாப்பிட்லான்னு பார்த்தா லாஸ்ட்டில் வந்து அங்கே வந்து இந்த ப்ரைவேட்டுக்காரங்களாம் வச்சுருப்பாங்கல்ல அந்த புளியோதரை அதெல்லாம் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். உள்ள கோயிலில் உள்ள பிரசாதம் தான் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப க்ரௌடாக இருக்குது அப்படிங்கிறனால எங்களால் போக முடியலை. தயவுசெய்து என்ன ஒரு ரெக்வஸ்ட்டு சொல்கிறேன்னா, கோயிலுக்கு வரவங்க வந்து அந்த ஒரு 20 ரூபா புளியோதரையில் அவங்க கோடி ரூபாய் கட்ட போகிறது கிடையாது. ஸோ அவங்களும் நம்மளை மாதிரி சாமானிய மக்கள் தான். அந்த ஒரு புளியோதரை வச்சு அவங்களோட லைஃபு ஒரு சின்ன வியாபாரம் மாதிரி அதில் போயிட்டுருக்கு. அதனால் இந்த சின்னதாக அந்த தொழில் பண்ணுறவங்களோட இதை வந்து நமக்கு எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய பாயிண்ட்டு. நான் யாரையுமே குற்றம் சொல்ல வரல. எதுக்காகனா எத்தனையோ பேர் அந்த அந்த கூட்டத்தில் நிற்க முடியாதவங்க இந்த வெளியில் இந்த பிரசாதம் அந்த புளியோதரையெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு போவாங்க. எத்தனையோ பேர் பசியாடுறாங்க. என்றைக்குமே பசிக்கு கொடுக்குற ஒரு விஷயத்த வந்து கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் எப்போவுமே ஏற்றுக்கிடவே மாட்டேன். அதனால் இது யாராவது பார்த்தீங்கன்னா, அந்த கோயில் நிர்வாகம் யாராவது பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவ்வளோ க்ரௌடில் வந்து அவ்வளோ மக்கள் வராங்க. அதில் ஒரே ஒரு கவுண்டர் மட்டும்தான் இருக்குது உள்ள. அதில் வந்து எல்லோரும் வந்து அன்னதானமோ இல்லை நம்ம பிரசாதமோ வாங்குமோ அப்படின்னுங்கிறது ரொம்ப வந்து சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயந்தான். ஸோ வெளியில் இருந்தால் அவங்கவுங்க பாட்டும் வாங்கிட்டு சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. சார் அந்த ஒரு விஷயத்த சஜஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்றைக்குமே வந்து நம்ம முருகனை நல்லபடியாக நம்புங்க. அவர் நமக்கு நல்லதே தான் நினைப்பார். ஒரு கிலோ நமக்கு வந்து தீங்கு நினைக்கவே மாட்டார். நான் இதுவரைக்கும் முருகன்கிட்ட கேட்டால் அவர் எனக்கு எதுவுமே பண்ணாமல் இருந்ததே கிடையாது. நான் கேட்ட ஒவ்வொரு விஷயங்களும் லேட்டாக கிடைச்சாலும் அது நல்ல விஷயமாக தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்கள் வந்து முருகனை வேண்டுங்க, நல்லபடியாக அவரோட அருளை பெறுங்க. இப்போ முன்னே இருந்ததை விட மருதமலையில் இப்போ நல்ல கூட்டம் இருக்குது. நாங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெரிய செலவில் கூட்டம் இல்லை. இந்த வருஷம் நாங்கள் தைப்பூசத்துக்கு மழை போட்டு போகும்போதுலாம் கிட்டத்தட்ட ஒரு 5 lakhs மக்கள்லாம் வந்து வந்திருந்தாங்க. எல்லாம் நம்ம முருகனோட அருளை பிறகு தான் எனக்கு கிடைச்ச இந்த அனுபவம் மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட அனுபவத்தை
எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.